நம்ம பிரச்சனைய சொன்னா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. சில பேர் கேட்கிற மாதிரி கேட்பாங்க, ஒரு காத்துல வாங்கி ஒரு காத்துல விட்டுருவாங்க. பஸ்ல போகும்போது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லி பாருங்களேன், அடுத்த ஸ்டாப்ல இறங்கி வேற பஸ்ல போயிருவாங்க. அவங்களுக்கு 1008 பிரச்சனைங்க. நம்ம பிரச்சனைய யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கழுத்துல காதுல நிறைய நகை போட்டிருந்தா அவங்க கிட்டதான் பிரச்சனையை விழுந்து விழுந்து கேட்காங்க. அவங்க கிட்டதான் ரொம்ப அன்பா விசாரிக்காங்க. நம்மள மாதிரி பல் போன கிளவிட்ட யாரும் பிரச்சனைய கேட்கறது இல்ல. அவங்க மனுஷங்க அப்படிதாங்க இருப்பாங்க. ஆனா ஏசப்பா அப்படி இல்ல ரோசாத்தி. ஏழைகளோட ஜபம் தான் அவருக்கு ரொம்ப பிரியம். அதிகாரி நம்ம மனுவை வாங்கி அப்படி போட்டுட்டு நீ போ, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஏசப்பா அப்படி இல்ல ராசாத்தி. நம்ம விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ண மாட்டாருமா. நம்ம விண்ணப்பத்துக்கு உடனே ஆக்ஷன் எடுப்பாருமா. ஏசப்பாட்ட மனம் விட்டு பேசுங்க, அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லுங்க, நிச்சயம் உங்களுக்கு தீர்ப்பு செய்வாருங்க. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லங்க, ஏசப்பா உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்லங்க, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. முதல்ல பாட்டிக்கு ஏசப்பாவை பிடிக்காது, ஆனா அவருக்கு இந்த பல் போன கிழவிய பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவர் என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு.